ஜூன் 20th கோல்டுடைய ஸ்பாட் சார்ட். இன்றைக்கி வந்து நான் கோல்டுடைய லைவ் ட்ரேட் பண்ணியிருக்கு. கோல்டுடைய சார்ட் யூஸ் பண்ணி PAXGங்கிற காயினை நான் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரேடோட லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி என்ட்ரி எடுத்தேன், எங்கே ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணேன், ப்ராஃபிட் ஆர் லாஸுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கோல்டு வந்து ஆல்ரெடி ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ இந்த கடைசியாக வந்து ஸ்விங் லோ டு ஹை மார்க் பண்ணிங்கன்னா கோல்டன் ரேஷியோ 0.5ல் ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் அங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி ஐரை ஃபார்ம் ஆகிருக்கு. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கங்காட்டி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக கீழே வருங்கிறதுனால நான் செல் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஃபிப் ஹை டு லோ மார்க் பண்ணிங்கன்னா ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் 0.618ல் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ நான் இங்கே செல் என்ட்ரி எடுத்து ப்ரீவியஸ் 0.786 லெவலில் ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இது கரெக்ஷனுக்காக வரல, அகைன் மார்க்கெட் ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரேட் எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அகெயின் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணும்போது மார்க்கெட் ப்ரீவியஸோட ஹை பிரேக் ஆகி அகெயின் ஹையர் ஆகி போச்சு. ஸோ நான் லாஸ்ட்டாக வந்த ஸ்விங் லோ டூ ஃபிபனாசி டூவில் லாஸ்ட்டாக வந்த ஸ்விங் லோ டூ கடைசியாக போன ஹை மார்க் பண்ணால் 0.5ல் அகெயின் ரீடெஸ்ட் ஆச்சு. இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னா லோ டு ஹை மார்க் பண்ணிங்கன்னா 0.5ல் ரீடெஸ்ட் ஆகும்போது நான் வந்து பை என்ட்ரி எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் கேண்டலில் என்னுடைய ஸ்டாப் லாஸ் 0.786 லெவலில் நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் பாருங்கள், இந்த 0.5 லெவலில் தான் டெஸ்ட் ஆகிட்டு அங்கேருந்து ஹை ரை ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இது வந்து 5 minutes டைம் ஃப்ரேம். எக்ஸாக்டாக நான் அந்த 0.5 லெவலில் ட்ரேட் எடுத்திருந்தேன். என்னுடைய டார்கெட் வந்து மினிமம் 1:2. இதில் வந்து 1:2 டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. இது வந்து ட்ரேடிங்குடைய கோல்டு ஸ்பாட் சார்ட். நான் ட்ரேட் பண்ணது PAXGங்கிற காயின். ஸோ கோல்டு சார்ட் இந்த ட்ரேடிங் சார்ட்டில் எப்படி மூவ்மெண்ட் இருக்கும், சேம் ஆஸ் இட் இஸ் தான் அந்த காயினும் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதில் நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நான் அதில் நெக்ஸ்ட்டு அதில் காட்டுறேன். இது வந்து என்னுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அந்த PAXGங்கிற காயின். இதில் இது வந்து காயின் D6ங்கிற பிளாட்ஃபார்மில் PAXG காயின் வந்து நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். இதுக்கு சேம் கோல்டோட மூவ்மெண்ட் அதே மாதிரி தான் இருக்கும். கடைசியாக லாஸ்ட்டாக வந்துருக்கிற ஸ்விங் ஹை பிரேக் ஆகும்போது என்னுடைய என்ட்ரி நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்விங் லோ, அதுதான் என்னுடைய ஸ்டாப் லாஸ். மார்க்கெட் கண்டினியூஸ் அப் ட்ரெண்டில் மூவ்மெண்ட் இருந்தது. ஃபஸ்ட் என்னுடைய ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். அகைன் மார்க்கெட் அப் சைட் என்னோடய சைடு மூவ் ஆகிறதுனால என்னுடைய ஸ்டாப் லாஸை காஸ்ட் டு காஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் என்னுடைய கேண்டில் டு கேண்டில் என்னுடைய ஸ்டாப் லாஸை வந்து நான் ட்ரையல் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ அதனால் என்னுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இதில் 1:2 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ட்ரேட் பண்ணுறேன், அதோடைய ட்ரேட் லாஜிக் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபிபனாசி டூல் யூஸ் பண்ணி எப்படி நான் ட்ரேட் எடுக்கிறேன், அதோடைய ரிஸ்க் ரிவார்ட்னை எப்படி எடுத்துருக்கிறேன், ட்ரேடோட லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக பை செல் அட்வைஸ் கிடையாது.